நமது வாழ்வினுடைய எல்லா காலங்களையும் சூழ்நிலைகளையும் தேவன் முழுமையாக ஆட்கொள்ளுகிறார், ஆளுகிறவராக. எப்போ உயர்த்தணும், எப்போ ஆசீர்வதிக்கணும், எப்போ அடிக்கணும், எப்போ நொறுக்கணும், எப்போ பிறக்க வைக்கணும், எப்போ மரணத்தை கொடுக்கணும், எப்போ சொத்து எடுக்கணும், எப்போ வேலை எடுக்கணும், எப்போ பிள்ளை எடுக்கணும், இதெல்லாம் அவர் முடிவு பண்றார். என் சூழ்நிலை மாறலாம், நான் பணக்காரனா இருக்கலாம், ஏழையாகலாம், நான் சிரிக்கலாம், அழுகலாம், நான் உயரலாம், தாழலாம், நான் ஆரோக்கியமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். என் வாழ்க்கையில பல கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டேதான் வரும். இதுல எல்லா மாற்றத்திலும் தேவன் முழுமையாக ஒரே மாறாத அன்புள்ள பாதுகாப்புள்ளவராக இருக்கிறார். யோபு இந்த கால மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டான். யோபு இந்த கால மாற்றத்தை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டான். ஒரு காலத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு காலத்துல கண்ணீரும் சஞ்சலமா தான் இருக்கும். ஒரு காலத்துல ஆரோக்கியமா விளையாண்டு தெரியும், இன்னொரு காலத்துல எந்திக்க முடியாம படுக்க வரும். ஒரு காலத்துல புகழும் மேன்மையும் இருக்கும், இன்னொரு காலத்துல பரியாசமும் அவமானமும். இந்த உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கும், ஒன்று போய் வந்துட்டே இருக்கும். இப்ப இருக்கிற இந்த நிலையும் அவர் ஆளுகிறவரா இருக்கிறார். இந்த நிலையும் அவருடைய அனுமதியோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறானா அவருடைய சுத்த கிருபையின் கரம், இன்னைக்கு அழுகிறனா அவருடைய இரக்கத்தின் கரம், இன்னைக்கு நொறுக்கப்படுகிறனா அவருடைய ஆளுகையின் கரம். அவருடைய அன்பு, நீதி, பரிசுத்தம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒருபொழுதும் மாறுவதல்ல. என் சூழ்நிலைகளும் என் காலங்களும் அவருடைய கருத்துல இருக்குது.